ராசாத்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். புனிதா, அண்ணி, நீ போய் ஐஷுவோட அப்பா கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு வாயேன். சரிங்க அண்ணி, கூட்டிட்டு வரேன். ஐசு, யாரு? அண்ணி, நான் தான் புனிதா. என்ன விஷயம்? கீழே ராசாத்தி அண்ணி வந்திருக்காங்க. ஐ, ராசாத்தி அக்காவா? அப்பா, அப்பா நான் ராசாத்தி அக்காவை பார்க்கணும். ஒண்ணும் தேவையில்லை. பேசாம இரு. ஆத்தி, நம்ம வளர்னது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சம்மந்தி பணியாரத்தை கொடுத்து கவுத்துட்டாளே, இப்ப என்ன பண்றது? அந்த ராசாத்திக்கு எப்படி இவங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சது? மா, ஏய், என்னடி கேக்குற? நான்லாம் ஒன்னும் சொல்லல. நிச்சயமா என்ன நம்புடி. மா. அந்த ராசாத்தி என்ன பெரிய இவளா? அது வந்து ஏன் என்கிட்ட சொல்ற? நான் ஒன்னும் உங்ககிட்ட சொல்ல வரல. ஐஸ்வர்யா அப்பா கிட்ட ராசாத்தி அண்ணி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. அதுதான் சொல்லிட்டு போக வந்தேன். என் கூட பேசுறதுக்கு என்னமா இருக்கு? நான் வரலன்னு சொல்லுமா? என்னங்க இருந்திருந்து நீங்க அந்த ராசாத்திய பார்த்து பயப்படுறீங்க? நீங்க வாங்க. இன்னைக்கு நான் அவளை கேட்க போற கேள்வியில ஏன்டா இங்க வந்தோன்னு தலை தெரிச்சு ஓட போறா பாருங்க. இப்ப இருக்கிற நிலைமையில எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அட ஏங்க, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க. சரிங்க, நீ இங்கேயே இரு. நான் ஏன் இங்க இருக்கணும்? இருன்னு சொன்னா இருக்கணும். நான் புரிஞ்சுக்க. ராசாத்தி அக்காவை பார்க்க தான் போறேன். சொல்ல திருப்பி திருப்பி பேசிட்டு. வாங்கம்மா போலாம். ஏ ராசாத்தி, எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு இந்த வாசல்ல வந்து நிக்கிற? ஏன் பேச்ச மீற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த வீட்டு மருமகளா வரல. ஒரு அப்பாவி பொண்ணுக்கு நடக்க போற தப்ப தட்டி கேட்க வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியாத அத்தை, ஐஷுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ஒரு ஃப்ராடு. இதான் அத்தை உண்மை. என்ன நம்புங்க. ஆமா, வந்துட்டா பெரிய ஹரிச்சந்திரனோட பேத்தி. உண்மைய மட்டுமே பேசுவா. அப்படி சொல்லுங்க அத்தை. என்னடி விட்ட ஓவரா தான் பேசிட்டே இருக்க? முதல்ல இங்க இருந்து போடி. சே கண்மணி, அதான் அக்கா பேசிட்டு இருக்காங்கல்ல, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? அத்தை, நீங்க என்ன வேணாலும் திட்டிக்குங்க. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அந்த சம்பத் ஏற்கனவே சித்ரான்னு ஒரு பொண்ணு காதலிச்சிட்டு இருக்கான். ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இந்த காலத்துல ஒரு பெரிய விஷயமா? உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஐயோ அத்தை, அந்த பையன் அப்பாவோட டார்ச்சர்னாலதான் அவன் சும்மா நிச்சயம் பண்ணானா. ஆனா நான் கண்டிப்பா சித்ராவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்கிட்டயே சொன்னான். ஆனா எனக்கு அப்போ இவன் தான் ஐஷுவோட மாப்பிள்ளைன்னு தெரியாது. தெரிஞ்சு போய் கேட்டா கண்மணி அக்காக்கு எல்லாம் தெரியும், நான் பணத்துக்காக மட்டும்தான் ஐஷுவை கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றான். கண்மணி பண்ண போற இந்த காரியத்தினால ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் வீணாயிடும்.
கண்மணி கிட்ட போய் இதை உடனே நிறுத்தணும்னு சொன்னேன். ஆனா ஐஷுக்கு இதை விட்டா மாப்பிளையே கிடைக்காது, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டா. சரி, இவதான் இப்படி இருக்கான்னு ஐஷுவோட அப்பா கிட்ட பேசலான்னு பார்த்தா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அது மட்டுமா அத்தை, இந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் தாலி எடுத்து கொடுத்து தலைமை தாங்கி நடத்த போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க நடத்த போற இந்த கல்யாணத்தினால உங்களுக்கு புண்ணியம் தான் வரணுமே தவிர பாவம் வரக்கூடாது. ஏய், நிறுத்தடி உன் பிரசங்கத்தை. விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போற. ஏண்டி, ஐஸ்வர்யா கண்மணியோட மாமா பொண்ணு, அவளுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எங்க வந்துச்சு? அவ எப்படி தெரிஞ்சு அவ மாமா பொண்ணுக்கு தப்பான பையனை கட்டி வைப்பா? ஏய், கண்மணி என்ன உன்ன மாதிரி படிக்காத தற்குறியா? அவ நல்லா படிச்சவ, எதையும் விசாரிக்காம பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் நாளைக்கு அவ மாமா அவளை என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அவ எந்த ஒரு வேலையிலயும் கால் எடுத்து வைப்பா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க குடும்ப பிரச்சனையில தலையிடுற? அவங்க ஒரு நாள் வந்து உன் வீட்டுல தங்குனதுக்கு அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச, இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? உங்களுக்காச்சும் நான் சொல்றது புரியுதா? இங்க பாருமா, நீ என் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்க, அதனால உன் மேல அன்பு மரியாதை என்ன இருக்கு. ஆனா நீ இந்த விஷயத்துல வந்து தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐஸுக்கு இந்த மாதிரி 4 தடவை கல்யாணம் வரைக்கும் போய் அது நடக்காம போயிருச்சு. இனியும் தாமதிச்சா அப்புறம் என் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாண கனவாத்தான் போகும். இப்ப பாத்துருக்கிற பையன் ஜாதகமும் என் பொண்ணு ஜாதகமும் நல்லா பொருந்தி இருக்கு. பையனுக்கும் பொண்ணை பிடிச்சிருக்கு, அவனும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டான். அதனால பத்திரிகையெல்லாம் அடிச்சு, அதுவும் என் பொண்ணு ஆசைப்பட்டான்னு பத்திரிகை கூட நான் உனக்கு தான் கொடுத்தேன். தயவு செஞ்சு இந்த இடப்பட்ட காலத்துல என் பொண்ணு உங்க கூட பழகுனத மறந்துருமா, எல்லாத்தையும் மறந்துரு. தயவு செஞ்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க யாரும் வந்துடாதீங்க. ஹே, அதான் என் மாமாவே சொல்லிட்டார்ல, போடி, ஓவரா சீன் போடாத. ஐயா, நான் சொல்ல வர்றது. ஏமா, அதுதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, அதுக்கப்புறமும் ஏமா சும்மா நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்க? எங்க பொண்ணு வாழ்க்கைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீ போமா. அப்படி சொல்லுங்க. அப்போவாவது இவ புத்தியில உரைக்குதானே பாக்கலாம். இவ தகுதிக்கெல்லாம் இவ முன்னாடி நின்னு நம்ம பேசவே கூடாதுங்க. நம்ம கௌரவம் தான் குறையும். வாங்க போலாம். நான் வரேன். வாமா போலாம். ஹே ராசாத்தி, என்னமோ வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி வசனம்லாம் பேசுன. என்ன, எங்க அத்தை மாமா மனசு மாதிரி அப்படியே உன் பின்னாடி வந்துருவாங்கன்னு நினைச்சியா? இங்க பாரு, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அது மட்டும் இல்ல, இது இனிய அத்தை கிட்ட விட்ட சவால் இல்ல, இது உனக்கும் எனக்கும் நடக்கிற போட்டி. நான் இந்த கல்யாணத்தை நடத்த தான் போறேன். அதுக்கு எதிரா உன்னால ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போட முடியாது. இங்க பாரு கண்மணி, கில்லி ஆடலாம், கபடி ஆடலாம், ஆனா ஆணவத்துல மட்டும் எப்பவுமே ஆடக்கூடாது. அப்புறம் ஆடுற உன்னை அடக்கி ஓரம் கட்டிடுவான் அந்த ஆண்டவன். அது மட்டும் இல்ல,
நல்லவங்களுக்கு அழகு சொல்லாம ஜெயிச்சு காட்டுறது. ஏண்டி ராசாத்தி, அதான் அவங்க அம்மாவே மூஞ்சில் அடிச்ச மாதிரி அவங்க வேலைய பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறமா ஏண்டி என் பொண்ணுகிட்ட தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க? கண்மணி, நீ பண்றது தப்புன்னு உனக்கே தெரியும். நிஜமாவே அந்த பையன் நல்லவனா இருந்தா நானே உன் கூட நின்னு அவங்கள சந்தோஷமா வாழ்த்துவேன். ஆனா எல்லாம் உண்மையும் தெரிஞ்சும் நீ பண்ண நினைக்கிற இந்த பாவத்துக்கு அந்த ஆண்டவனை உன்னை சும்மா விட மாட்டான். நீ என்ன பழி தீர்க்கிறதா நினைச்சிட்டு கோவத்துல முட்டாள்தனமா அந்த பொண்ணோட வாழ்க்கைய அழிக்க பாக்குற. அது எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. கண்மணி, மரியாதையா சொல்றேன் கேட்டுக்கோ. நீயா இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா உனக்கு நல்லது. இல்ல நான் இப்படிதான் பண்ணுவேன்னு அடம்பிடிச்ச உன் கொட்டத்தை அடக்கி நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன் மூஞ்சில கரிய பூசி உன்னோட மாமாவே உன்னை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்க வைக்கல, கேட்க வைக்கிறண்டி. சூப்பர் அண்ணி. சரியா சொன்ன ராசாத்தி, சூப்பர். நான் வரேன் அத்தை. வாங்க. போ புனிதா. என்னடி இவ இப்படி சொல்லிட்டு போறா? உண்மையாவே கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ? அப்புறம் நமக்கு வர வேண்டிய அந்த 50 ஏக்கர் ஊட்டி எஸ்டேட் வராம போயிடும்டி. மா, இப்ப அதுவா முக்கியம்? எப்போ அவ இந்த அளவுக்கு பேசிட்டு போறாளோ கண்டிப்பா அவளை நான் ஜெயிச்சே ஆகணும். அவ அப்படி என்னதான் பண்ணி கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இது என்னோட பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த பையனை தான் ஐஸ்வர்யாவுக்கு நான் கட்டி வைப்பேன். ஓஹோ, அப்ப இதுக்குதான் இவ்வளவு டிராமாவுமா? ஒரு கைதி மாதிரி எங்களை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சதும் இல்லாம எங்க போனை பிடிங்க ஆஃப் பண்ணியும் வச்சிருக்கீங்க. ஆமாடி, அதுக்கு எதுக்கு இப்ப கத்துற? ஏங்க, இவ நம்ம பொண்ணுங்க. இவளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருந்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சா? இப்படி ஒரு ஏமாத்தக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளோட ஐஷு வாழ்க்கை எப்படிங்க நிம்மதியா இருக்கும்? அவ கால ஃபுல்லா எப்படிங்க சந்தோஷமா இருப்பா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி இவ கண்ணை கசிக்கிட்டு வந்து ஏன்பா இப்படி ஒரு மாப்பிளைக்கு கட்டி வச்சீங்கன்னு கேட்டா என்னங்க பண்ணுவீங்க? லவ் பண்ண அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து நம்ம பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான் அந்த பையன். அதெல்லாம் தெரிஞ்சும் பாழும் கிணத்துல தள்ளி விட பாக்குறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்பா, அதான் மாப்பிள்ள நல்ல பையன் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, என்னையப்பா முறைக்கிற? அதான் அந்த பையன் வேற பொண்ணை லவ் பண்றான்ல, அப்புறம் எதுக்கு என்ன வந்து பொண்ணு பார்த்தா? எல்லாரும் என்ன லூசு லூசுன்னு சொல்றீங்க. அந்த பையனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருந்தா என்ன எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். நல்லா கேளுடி, நல்லா கேளு. சொல்லுங்க, உங்க பொண்ணு கேக்குறால, அதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு குத்துக்கள் மாதிரி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? பதில் சொல்ல வேண்டியதானே? சொந்த பொண்ணோட வாழ்க்கைய தெரிஞ்சே கெடுக்க பாக்குறீங்களே. முதல்ல இப்படி ஒரு அப்பனை இப்பதாங்க பாக்குறேன். போங்க, எல்லாரும் சேர்ந்தே நான் தப்பான பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். இப்ப எது கழுவுற? பின்ன நீங்க பாத்து வச்சிருக்க மாப்பிளைக்கு அவ காலம் பூரா உட்கார்ந்து அழ வேண்டியதாங்க. அழுடி, அழு, நல்லா அழு. இப்படி ஒரு அப்பம் கிடைச்சதுக்கு அழடி, நீ நல்லா அழு. எல்லாம் உன்னால வந்ததுடி. ஏய்,
நானும் இவளுக்கு மாப்பிளை பார்த்து நொந்து போயிட்டேன். உனக்கும் தெரியும், கல்யாணம் வரைக்கும் வந்து மணமேட கூட ஏறாம மாப்பிளை வீட்டுல பிரச்சனை பண்ணி எத்தனை தடவை கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருக்காங்க. இவ்வளவு பணம் காசு இருந்தும் என்ன பிரயோஜனம்? இவ கல்யாண விஷயத்துல நம்ம ஊர் முன்னாடி நான் எத்தனை தடவை அசிங்கப்படுறது? ஏன் இந்த ஊர் உலகத்துல யாருமே லவ் பண்றதே இல்லையா? ஏன் நம்ம ஐசியும் சுப்பிரமணியத்தையும் சேர்த்து வச்சு பேசினாங்களே, அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஏதோ முட்டி மோதி ஒரு பையன் கிடைச்சிருக்கான், இவனையும் விட்டுட்டு நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஆமா, அந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணதுனால அம்மாவும் பொண்ணும் இப்படி குதிக்கிறீங்க. ஒருவேளை நம்ம ஐசுவை கட்டினதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருந்தான்னா உன்னால என்ன பண்ண முடியும்? உங்க முடிவை மாத்திக்காம அதுக்கு சப்பக்கட்டு கட்டுறீங்களா? அது இல்ல ராஜி, எவ்வளவோ ஆம்பளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகி ஒழுங்கா வந்தவ கூட சந்தோஷமா வாழ்றது இல்ல, அதே மாதிரி இவரும் மாறிடுவாரு நம்புவோம். நாம என்னங்க பொருள் அங்க வாங்க போறோம், நம்பிக்கையோட வாங்குவோம். நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கைங்க. ஒரு தடவை தப்பாச்சு, அவ வாழ்க்கை பூரா நரகம் ஆயிடுங்க. சும்மா புலம்பாத. நான் இவ்வளவு சொல்றேன் சொர்க்கம் நரகன்னுட்டு. ஐஸுக்கு அவன் தாண்டி மாப்பிள. யாரு என்ன சொன்னாலும் சரி, என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அப்படி இல்லையா, எல்லார் முன்னாடி அசிங்கப்படுறதுக்கு பதிலா நம்ம 3 பேரும் விஷத்தை குடிச்சு செத்து போலாம். நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். அம்மா, அழாதடி ஐஷு. அவங்க சண்டை போடுறத பார்த்தா அந்த அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம அவர் தான் இந்த கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா சித்தி, நாம எப்படியாவது அந்த அம்மா கிட்ட பேசி நம்ம வழிக்கு கொண்டு வந்து ராசாத்தை சொன்ன மாதிரியே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடணும். கண்டிப்பா சித்தி. சரி, யாராவது பாத்திர போறாங்க, வா வா. அந்த கண்மணிக்கு அவ்வளவு கொழுப்பா? கொஞ்சம் கூட ஈவி இறக்க வேண்டாம்? உன்னை ஜெயிக்கிறதுக்காக போய் அந்த பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுவா? ராசாத்தி, இத நீ சும்மா விடக்கூடாது. அப்படி என்ன ஒரு கெட்ட எண்ணம்? யார் வாழ்க்கை நாசமா போனாலும் பரவாயில்ல நினைச்சிட்டு இருக்காளா? அதுவும் உன்கிட்ட விரல் சொடுக்கி பேசியிருக்கா. நாசமா போறவ. இத பாரு, நீ ஊன்னு சொல்லு, அவ சுண்டு விரலை உடைச்சு விட்டுடுற. நானும் பழையபடி நடந்துக்க கூடாது, யார்கிட்டயும் அதிகமா பேசக்கூடாதுன்னு பொறுத்து போயிட்டு இருக்கேன். இவ என்னடானா ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த மரகதமே என் முன்னாடி பேசுறதுக்கு யோசிப்பா. இவ யார் இவ? அண்ணி விடுங்க அண்ணி. பொன்னி, கொஞ்சம் பொறுமையா பேசு பொன்னி. ஆமா அண்ணி, நமக்கு ஐஷுவோட வாழ்க்கை தான் முக்கியம். கண்மணி பிரச்சனை ஒண்ணு நமக்கு புதுசு இல்ல. மாமா கால் பண்றாரு. மாமா, சொல்லுங்க மாமா. என்னாச்சு ராசாத்தி? அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சா? தெரிஞ்சிருச்சு மாமா. ஏய், கண்மணி என்ன உன்ன மாதிரி படிக்காத தற்குறியா? அவ நல்லா படிச்சவ, எதையும் விசாரிக்காம பண்ண மாட்டா. அப்படியே பண்ணாலும் நாளைக்கு அவ மாமா அவளை என்ன எதுன்னு கேள்வி கேட்க மாட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் அவ எந்த ஒரு வேலையிலயும் கால் எடுத்து வைப்பா. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்க குடும்ப பிரச்சனையில தலையிடுற? அவங்க ஒரு நாள் வந்து உன் வீட்டுல தங்குனதுக்கு அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச, இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாக்குறியா? தயவு செஞ்சு இந்த இடப்பட்ட காலத்துல என் பொண்ணு உங்க கூட பழகுனதா மறந்துருமா? எல்லாத்தையும் மறந்துரு. தயவு செஞ்சு என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க யாரும் வந்துடாதீங்க. கண்மணி அண்ணி அப்படி சொன்னாங்க.
சரி விடு. அவங்களுக்கு தான் வாழ யார் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு பாலிசியோட இருக்காங்க அவங்க. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். போன தடவை நீ ஜெயிச்சத ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல ஜெயிச்சேன்னு பெரியமா சொன்னாங்க. ஆனா இந்த தடவை அப்படி இல்லை. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இதுல பெரியம்மா, கண்மணி, அண்ணின்னு எல்லாரும் உனக்கு எதிராக இருக்காங்க. இவங்க எல்லாரையும் மீறி நீ தான் இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்ணணும். சரி, இப்ப நான் பெரியம்மா கிட்ட என் ராசாத்தியால எதுவும் பண்ண முடியும்னு சவால் விட்டுருக்கேன். நீ அவங்களை எதிர்த்து நின்று ஜெயிச்சு காட்டணும், சாதிக்கணும். இது உனக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு நீ யாருன்னு நிரூபிக்கணும். சரிங்க மாமா, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்றேன். சாதிக்கிறதுனா வெறுமனே கல்யாணத்தை நிறுத்துறது மட்டும் இல்ல. ஐஸ்வர்யாவோட அப்பா உன்னை தப்பா சொன்னார்ல, நீ சொன்னதுதான் சரி, உன்னை புரிஞ்சுக்காம நாம தான் தப்பு பண்ண பார்த்துருப்போன்னு அவர் உன்கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு நீ ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். சரிங்க மாமா. இங்க பாரு, கல்யாணத்தை தடுக்கிறது மட்டும் பெருமை இல்ல, கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கிறது தான் பெருமை. கண்டிப்பா மாமா. சரி, நான் அடுத்த போன்ல நீ சாதிச்சிட்டேன்னு சொல்றத கேட்கணும். சரிங்க மாமா. சரி, நான் வைக்கிறேன்.